திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 7வது வாக்கியம். தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே. இப்ப நம்ம ராமாயணத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். திருக்கோளூர் பெண் பிள்ளை திரு ராமானுஜர் அவர்களிடம் 81 வாக்கியம் சொல்லிட்டு 81 வாக்கியத்துல அவ யாரை பத்தி சொல்றாளோ அவ மாதிரி நான் வாழல அப்படின்னு சொல்லி எனக்கு திருக்கோளூர்ல இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோளூர்ல இருந்து வெளியில போற மாதிரி வருது. இப்ப இந்த 7வது வாக்கியத்துல தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலேன்னு சொல்லும்போது அனுசூயங்கிறவ யாரு, இவ யாருக்கு தாய்க்கோலம் பண்றா செய்யறா அப்படிங்கிறத பார்க்கலாம். அனுசூய அப்படிங்கும்போது பேர்லயே ஒரு அர்த்தம் இருக்கு. யாருக்கு அசூய இல்லையோ அவளுக்கு அனுசூயா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அனுசூயா அத்ரி மகர்ஷி அவளோட குடிலுக்கு ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேரும் வர. இந்த அனுசூய அசூய இல்லாதவங்கிறது ஒரு விஷயம். அவளை பார்த்து அசூயப்பட்டாலும் யாரும் அவளோட நிலைக்கு போக முடியாது. அந்த அளவு உயர்ந்த குணங்களோட அவ வாழ்ந்ததா நம்ம படிக்கிறோம். இந்த காட்சியில சீதா, ராமர், லக்ஷ்மணன் 3 பேரும் மர உரி தரித்து தவக்கோலம் பூண்டு வர மாதிரி நமக்கு குறிப்புகள் கிடைக்கிறது. அதுல அனுசூய சீதாவோட அவ கல்யாண காட்சிகள், அவளோட கல்யாண விஷயங்கள் அதெல்லாம் பத்தி பேசி இருந்துட்டு அந்த மர உரி தரிச்சுன்னு வந்திருந்தா அவளுக்கு நல்ல உயர்ந்த ஆபரணங்கள், அணிகலன்கள், உயர்ந்த வஸ்திரம் எல்லாம் கொடுத்து அவளை தாய் மாதிரி இருந்து சீதையா அலங்கரிச்சா அப்படின்னு இந்த காட்சி நமக்கு சொல்றது. அதனால திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா, நான் யாருக்கும் இந்த மாதிரி தாய் மாதிரி இருந்து நான் எதுவும் பண்ணல, அதனால இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி இத வாக்கியத்தை நம்ம முடிக்கலாம். அடுத்த வாக்கியம், தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே. அதோட அர்த்தத்தை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம்.